அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். திராட்சை வாங்கலாம் என கடைக்கு சென்றால் அங்கு 3 வித திராட்சைகள் விற்பனைக்கு இருக்கும். அவற்றில் விலை மலிவானது எது என்பதை விட எது ஆரோக்கியமானது என்பதல்லவா முக்கியம். அந்த விஷயத்தில் நாம் பல இடங்களில் குழம்பி போயிருப்போம் அல்லவா? பச்சை திராட்சை எடுத்துக்கொண்டால் அதிகமாக மலிவு விலையில் கிடைக்கும். இது அதிக சுவை கொண்டதால் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆய்வுகளின்படி பச்சை திராட்சையில் 104 கலோரிகள் உள்ளன. 1.4 கிராம் புரோட்டீன், 0.2 கிராம் கொழுப்பு மற்றும் 27.3 கிராம் கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது. இந்த பச்சை திராட்சை விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் பொட்டாசியமும் காணப்படுகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சிறந்ததாய் இருக்கிறது. விட்டமின் கே இருப்பதால் இரத்தம் ஊறுதல் பிரச்சனை, எலும்பு பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் அளிக்கிறது. பொட்டாசியம் இருப்பதால் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. சரி, கருப்பு திராட்சைக்கு வருவோம். கருப்பு அல்லது ஊதா நிறம் கொண்ட இந்த திராட்சை ஜூஸ் வகைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஒயின் தயாரிக்க இந்த திராட்சை தான் பயன்படுத்தப்படுகிறது. இது இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்து காணப்படுவதால் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஒரு கப் கருப்பு திராட்சையில் 104 கலோரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 1.1 கிராம் புரோட்டீன், 0.2 கிராம் கொழுப்பு மற்றும் 27.3 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளன. இதோடு கூட வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே நிறைந்து காணப்படுகிறது. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதாம். சில வகையான புற்றுநோய்களுக்கும் நல்ல பலன் அளிக்கிறதாம். அடுத்ததாக சிவப்பு திராட்சை. இது இனிப்பு மற்றும் சற்று துவர்ப்பு சுவை கொண்டது. இது ஃப்ரூட் சாலட், ஜாம், ஜெல்லி தயாரிப்புகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் ரெட் ஒயின் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கப் சிவப்பு திராட்சையில் 104 கலோரிகள் இடம்பெற்று உள்ளன. 1.1 கிராம் புரோட்டீன், 0.2 கிராம் கொழுப்பு மற்றும் 27.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் உள்ளன. பச்சை மற்றும் கருப்பு திராட்சையை போல் இதிலும் வைட்டமின் சி, வைட்டமின் கே அடங்கியுள்ளது. சரி, கருப்பு, சிவப்பு, பச்சை என்ற திராட்சை வகைகளில் எது சிறந்தது என்ற கேள்வி வருகிறதல்லவா? இந்த 3 நிற திராட்சையிலும் நன்மைகள் என்பது ஒரே பண்புகளை தான் கொண்டுள்ளது. கருப்பு மற்றும் சிவப்பு திராட்சைகளில் மட்டும் ரெஸ்வெட்ரால் என்னும் பண்பு நிறைந்து காணப்படுகிறது. இது எலும்பு ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம் மற்றும் சில வகையான புற்றுநோய் செல்களையும் தடுக்க உதவுகிறது. எதுவாயினும் மூன்றுமே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதால் 3ஐயும் கூட சாப்பிடலாம். அல்லது உங்களுக்கு இதில் எது பிடித்திருக்கிறதோ, எதின் சுவை உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதோ தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். நன்றி.